உலகமே உற்று நோக்கும் நமது நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தேசத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாகவே சென்று விவரங்களை சேகரித்து வழங்கும் புதிய தலைமுறையின் நாட்டின் நாடிக்கணிப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஆகியவற்றின் அரசியல் நிலவரத்தை அறிந்து கொள்வதற்கான இந்த முயற்சியில் நாடு முழுவதும் பயணம் செய்து நமது செய்தியாளர்கள் நேரடியாக தகவல்களை வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக நாட்டின் வட எல்லையில் அமைந்திருக்கும் உத்தரகண்ட் மாநிலத்தின் நாடாளுமன்ற தேர்தல் களம் குறித்து இன்று பார்க்க இருக்கிறோம். பல்வேறு கட்டங்களாக நடந்து வரும் இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய செய்திகளை துல்லியமாக வழங்குவதற்காக நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் புதிய தலைமுறை செய்திக்குழுவினர் பயணம் செய்து வருகின்றனர். 543 மக்களவை தொகுதிகளின் தேர்தல் நிலவரத்தையும் நேரடியாக அறிந்து சொல்வதுதான் இந்த பயணத்தின் நோக்கம். மிகப்பெரிய மாநிலங்கள் மட்டுமின்றி அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, டாமன் டையூ, தாத்ரா நாகர் ஹவேலி போன்ற சிறிய யூனியன் பிரதேசங்களுக்கும் புதிய தலைமுறை செய்திக்குழு பயணம் மேற்கொண்டிருக்கிறது. கள நிலவரங்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு மாநில முதல்வர்கள் முதல் சாதாரண மக்கள் வரை அனைத்து தரப்பினரின் கருத்துகளும் அலசப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நமது செய்தியாளர் கணபதி தற்போது கள ஆய்வு நடத்தி வருவது வரலாறு காணாத வெள்ளத்தால் கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட உத்தரகண்டில் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் நேரடியாக மோதும் மாநிலம் இது. வெள்ள பாதிப்பிலிருந்து உத்தரகண்ட் மீண்டு விட்டதா? நாடாளுமன்ற தேர்தலில் இந்த விவகாரம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? உத்தரகண்ட் மாநிலத்தின் தேசிய முக்கியத்துவம் என்ன என்பன போன்ற கேள்விகளுக்கு உத்தரகண்டிலிருந்து நமக்கு நேரடியாக பதில் தரப்போகிறார் செய்தியாளர் கணபதி. புவியியல் ரீதியாகவும் தேச பாதுகாப்பு என்ற அடிப்படையிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது உத்தரகண்ட் மாநிலம். இந்த மாநிலம் பற்றிய முக்கிய விவரங்களை முதலில் பார்க்கலாம். கடவுளரின் தேசம் என்று பரவலாக அழைக்கப்படும் உத்தரகாண்ட் மாநிலம் இமயமலை பிராந்தியத்தில் அமைந்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் தவிர அண்டை நாடுகளான நேபாளம், சீனா ஆகியவையும் இந்த மாநிலத்தின் எல்லைகளாக அமைந்துள்ளன. இந்து மதத்தில் புனித நதிகளாக கருதப்படும் கங்கை மற்றும் யமுனை ஆறுகள் உற்பத்தியாகும் கங்கோத்ரியும் யமுனோத்ரியும் இந்த மாநிலத்தில் தான் இருக்கின்றன. எல்லை மாநிலமான உத்தராகண்டுக்கு ஒரு புறம் நேபாள நாடும் இன்னொரு புறம் சைனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்தும் அமைந்திருப்பதால் எல்லை பாதுகாப்பு ரீதியாக இந்த பிராந்தியம் முக்கியத்துவம் பெறுகிறது. அழகான இந்த மலைப்பிரதேசம் ஒரு காலத்தில் பல சிறிய ராஜ்யங்களாக பிரிந்திருந்தது. பின்னர் நேபாள மன்னர்களின் கட்டுப்பாட்டில் வந்தது. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகு இந்தியாவுடன் இணைந்து உத்தரப்பிரதேசத்தின் ஒரு பகுதியானது. அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலே என்டிஏ ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த போது உத்தரப்பிரதேசத்திலிருந்து மலைப்பகுதிகளை தனியாக பிரித்து உத்தரகாண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டது. பத்ரிநாத், கேதார்நாத், ஹரித்வார், ரிஷிகேஷ் போன்ற புண்ணிய ஸ்தலங்களும் நைனிதால், மசூரி போன்ற மலைவாழ் ஸ்தலங்களும் இந்த மாநிலத்தின் சிறப்பான அம்சங்களாக கருதப்படுகின்றன. சுமார் 53,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட உத்தரகண்ட் மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகை சுமார் 1 கோடி. வாக்காளர்களின் எண்ணிக்கை சுமார் 70 லட்சம். சமஸ்கிருதத்தை அரசின் அலுவல் மொழியாக வைத்திருக்கும் இந்தியாவின் ஒரே மாநிலம் இதுதான். இமயமலை, வற்றாத நதிகள் என இயற்கை வனப்பு கொண்டிருக்கும் இந்த மாநிலம் பேரிடர்களுக்கும் தப்புவது இல்லை. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் போன்ற விளைவுகள் எத்தகைய பேரழிவை ஏற்படுத்தக்கூடும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக விளங்குகிறது உத்தரகாண்ட் மாநிலம். சென்ற வருடம் இங்கே பெருவெள்ளம் காரணமாக கிராமங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. மந்தாகினி நதியின் சீற்றம் காரணமாக கேதார்நாத் பகுதி முழுவதுமாக அழிவை சந்தித்தது. கட்டிடங்கள், சாலைகள் எதுவுமே மிஞ்சவில்லை. இதற்கெல்லாம் காரணம் என்ன? இராணுவம் முழு வீச்சில் மீட்பு பணியில் ஈடுபட்ட போதும் 5500 பேருக்கு மேல் இறந்து போயிருக்கிறார்கள் அல்லது காணாமற் போயிருக்கிறார்கள் என்று உத்தரகாண்ட் அரசு சொல்கிறது. இதற்கு காரணம் என்ன? திட்டமிடாமல் எல்லா இடங்களிலும் அணைகளை அமைப்பது, நீர் மின்சார திட்டங்களை துவக்குவது, சாலைகளை எல்லா இடங்களிலும் பரப்பிப்பது மற்றும் கட்டிடங்களை நதிகளின் கரைகளிலே கட்டுவது போன்ற
பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பாக மரங்களை வெட்டுவது, காடுகளை அழிப்பது போன்ற மிகவும் அபாயகரமான விஷயங்களும் நடக்கின்றன. இதையெல்லாம் தடுக்க வேண்டும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் சென்ற வருடத்துக்கு பிறகு உத்தரகாண்ட் மக்கள் மனதிலே மேலோங்கி நிற்கிறது. ஆகவே 2014 தேர்தலிலும் இது ஒரு முக்கிய சர்ச்சையாக இருக்கிறது. இயற்கை சீற்றங்களிலிருந்து படிப்படியாக மீண்டு வரும் உத்தரகண்ட் 5 மக்களவை தொகுதிகளை கொண்டிருக்கிறது. இந்த 5 தொகுதிகளிலும் வரும் மே 7ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடக்கிறது. உத்தரகண்ட் மாநிலத்தில் மொத்தம் மக்களவை தொகுதிகள் இருக்கின்றன. இதில் தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. மே மாதம் 7ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள இந்த மாநிலத்தில் மோதும் வேட்பாளர்கள் பற்றி இனி பார்க்கலாம். மலை மாநிலமான உத்தரகண்டில் நைனிடால், தெஹ்ரி கர்வால், அல்மோரா, ஹரித்வார் மற்றும் கர்வால் ஆகிய 5 மக்களவை தொகுதிகள் உள்ளன. இதில் கர்வால் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவரும் உத்தரகண்ட் மாநில அமைச்சருமான ஹரக் ராவத் பாரதிய ஜனதாவின் முன்னாள் முதலமைச்சர் PC கந்தூரியை எதிர்த்து போட்டியிடுகிறார். இதேபோல் ஹரித்வார் தொகுதியில் முதலமைச்சர் ஹரீஷ் ராவத்தின் மனைவி ரேணுகா ராவத்தை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த உத்தரகண்ட் முன்னாள் முதலமைச்சர் பொக்ரியால் களமிறங்கியுள்ளார். நைனிடால் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் பகத்சிங் கோஷியாரியை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய MP KC சிங் பாபா போட்டியிடுகிறார். தெஹ்ரி கர்வால் தொகுதியில் உத்தரகண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் பகுகுணாவின் மகன் சாகேத் பகுகுணாவை எதிர்த்து தற்போதைய MP மாலா ராஜ்யலட்சுமி போட்டியிடுகிறார். உத்தரகண்ட் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பதற்காக தெஹ்ரி கர்வால் தொகுதி MP பதவியை ராஜினாமா செய்த விஜய் பகுகுணா தனது மகனை இடைத்தேர்தலில் களமிறக்கினார். ஆனால் மாலா லட்சுமி அவரை தோற்கடித்து MP ஆனார். அல்மோரா தொகுதியில் காங்கிரஸ் MP பிரதீப் தம்தாவை எதிர்த்து பாரதிய ஜனதாவின் அஜய் தம்தா போட்டியிடுகிறார். இதில் ஹரித்வார் தொகுதி பரப்பளவில் சிறிதாக இருந்தாலும் வாக்காளர் எண்ணிக்கையில் முதலிடத்தில் இருக்கிறது. இதேபோல் கர்வால் தொகுதி பரப்பளவில் பெரிதாக இருந்தாலும் வாக்காளர் எண்ணிக்கையில் கடைசி இடத்தில் இருக்கிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் உத்தரகண்ட் மாநிலத்தின் 5 மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்றிய காங்கிரஸ் கட்சிக்கு இந்த மக்களவைத் தேர்தல் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து உரிய நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பதுதான். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கணபதி. உத்தரகாண்ட் மாநிலத்திலே பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நிவாரணம் கிடைத்திருக்கிறதா? அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட சாலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றனவா? வீடுகளை இழந்தவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றனவா? அழிந்து போன பள்ளிகள், கல்லூரிகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றனவா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே பதில்தான், இல்லை. மத்திய அரசு, பல்வேறு மாநில அரசுகள், வெளிநாடுகள் கூட நிதி அனுப்பியிருந்த போதிலும் பணிகள் சரியான முறையிலே செய்யப்படவில்லை. இதன் காரணமாகத்தான் அப்போது முதலமைச்சராக இருந்த விஜய் பகுகுணா பதவியிலிருந்து அகற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி மத்திய அமைச்சராக இருந்த ஹரீஷ் ராவத்தை உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு முதலமைச்சராக அனுப்பியது. முதலமைச்சர் மாறிவிட்டார், ஆனால் பிரச்சனை மாறவில்லை. இன்னும் 1 மாத காலத்திலே பருவமழை தொடங்க இருக்கிறது. ஆனாலும் அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஏற்பாடுகள் இன்னும் செய்யப்படவில்லை. கேதார்நாத், உத்தரகாஷி, ஜோஷிமட் போன்ற பகுதியைச் சேர்ந்தவர்கள் மழை வரும்போது என்ன பிரச்சனை வருமோ இன்னும் இன்று பயந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் 2014 தேர்தலிலே இதுவே முக்கிய பிரச்சனையாக இருக்கும் என்பது இந்த ஊர் மக்களின் கருத்தாக இருக்கிறது. 2009 தேர்தலிலே இந்த மாநிலத்தில் உள்ள அனைத்து 5 தொகுதிகளையும் காங்கிரஸ் கைப்பற்றியிருந்தது. ஆனால் இந்த முறை தேர்தலை சந்திப்பது காங்கிரசுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. வெள்ள நிவாரண பணிகள் குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு காங்கிரஸ் தரும் விளக்கம் என்ன? கட்சியின் பொதுச் செயலாளர் கூறுவதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். Government was very clever to save the persons and they save 1 lakh people that rescue